ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். நம்ம உடம்புல ஹார்ட் வந்து எந்த அளவுக்கு, அதாவது இதயம் எந்த அளவுக்கு முக்கியமோ, பிரெயின் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே போல் நம்மளுடைய லங்ஸ் நுரையீரலுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லங்ஸ் ஒரு சில டைம் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது நம்மளால் மூச்சே விட முடியாது. ஸோ உடனே வந்து அந்த ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு அதோடைய வாயு பரிமாற்றமே கேன்சல் ஆகுது. ஸோ இப்படிப்பட்ட நோய்கள் வந்து என்னென்ன இருக்குது, நம்ம உடம்புல உள்ள இந்த நுரையீரல் ஃபால்ட் ஆகிற மாதிரி எந்த மாதிரி நோய்கள் வந்து இருக்குது, ஸோ இதை வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எனிவே பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ நுரையீரலில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆஸ்துமா தான் மேக்ஸிமம் நமக்கு தெரியும். ஸோ நம்ம உடம்புக்கு வந்து பல்வேறு வேலை செய்கிறதுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கணும். ஸோ இந்த எனர்ஜி வந்து அமினோ ஆசிட்ஸு, ஃபேட்டு, அதாவது அமினோ அமிலங்கள், கொழுப்புகள், ஸோ இதுக்கடுத்து குளுக்கோஸ். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன எளிய மூலக்கூறுகள். ஸோ இதை வந்து இந்த மூலக்கூறுகளை உடைக்கிறதுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து தேவை. ஸோ இதே போல் நம்ம உடம்புல இந்த ஆக்சிஜன் தான் வந்து எல்லா செல்களுக்குமே வந்து இந்த எனர்ஜி இதுதான எல்லாத்தையும் கொண்டு போகிறது. ஸோ மறுபடியும் அந்த செல்களில் உற்பத்தி ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து இந்த லங்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்ட்ரோலை பண்ணுறது. ஸோ இந்த வாயு பரிமாற்றத்துக்கு ரொம்ப முக்கியமானது லங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்படிப்பட்ட லங்ஸ் வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது நம்மளுடைய சுவாசம் நடைபெறும் போது உள்ளே வந்து மூச்சு நுண்குழல்கள்லாம் வந்து இருக்கும். அதாவது மூச்சு நுண்குழல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிரான்கியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஆல்வியோலை வரையும் நம்மளுடைய தொண்டை பகுதியிலேருந்து ஸோ உள்ளே போகக்கூடிய அந்த 2 லங்ஸாக வந்து பிரியும் போது, ஸோ அதில் வந்து கிளை குழல்களாக வந்து பிரிஞ்சு போகும். ஸோ அதில் அந்த நுண்குழல்கள் எல்லாமே, அந்த பிராங்கியூல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குறுகி, ஸோ அது வந்து அதோடைய உட்சுவர் வந்து வீக்கத்தோடு காணப்படும் போது நம்மளால் மூச்சு விடுறதுல வந்து சிரமம் ஏற்படும். ஸோ இதுதான் வந்து ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா எம்பைசீமா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக புகைப்பிடிக்கிறது போது, அதாவது ஸ்மோக்கிங் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதனால் இந்த எம்பைசீமா வரும். இது வந்து ஒரு கிரானிக் டிஸார்டர், அதாவது நாள்பட்ட மூச்சு திணறல். ஸோ இதை தான் வந்து இந்த எம்பைசீமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆக்சிஜன் வந்து உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும்போது ஆல்வியோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று பைகள் வந்து இருக்கும். ஸோ இது பார்க்குறது காலிஃப்ளவர் ஷேப்பில் வந்து ஆல்வியோல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மூச்சுக்குழல்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அது பிரிஞ்சு ஆல்வியோலை அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த ஆல்வியோலையில் வந்து அதோடைய சுவர் வந்து சிதையும் போது, ஸோ அந்த இடத்துல அந்த ஆல்வியோலையில் வந்து வாயு பரிமாற்றம் இது பண்ணாமல் அந்த இடத்துல வந்து சிதைகிற டைம் தான் வந்து எம்பைசீமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம பாதுகாக்கிறது மேக்ஸிமம் இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணும்போது அந்த எம்பைசீமா பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நாரிலை கட்டி. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கல் உடைக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் வந்து வேலை பார்ப்பாங்கள்ல, ஸோ கல் அரைக்கிறது, கல் உடைக்கிறது, ஸோ இந்த மாதிரி தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கும்போது நம்ம உடம்புக்கு வந்து லங்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு சில இதெல்லாம் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி வந்து மறுபடியும் அந்த தூசிகள் வந்து அதிகமாக போகும்போது இந்த ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நுரையீரல் சம்மந்தமான இந்த பிரச்சனையும் வரும். ஸோ இதிலேருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து மாஸ்க் வந்து அணிஞ்சிக்கிட்டு ஒர்க் பண்ணுறது எப்பயுமே பெட்டர். ஸோ அது போக தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய புகைகள், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அன்வான்டாக வந்து நம்ம ஸ்மோக் பண்ணும்போது நம்மளுடைய லங்ஸ் தான் வந்து ஃபெயிலியர்ஸ் ஆகுது. ஸோ லங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மளுடைய உடம்புல உள்ள எல்லா ஆர்கனும், எல்லா செல்களும் வந்து ஆக்சிஜன் கிடைக்கணும் அப்படின்னா வந்து அதில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியில் ஏறணும்னா வந்து லங்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. கிட்னி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் லங்ஸுமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏன்னா காற்று, அந்த மூச்சு விடுறதுக்கே இந்த லங்ஸோட இது. ஸோ அந்த லங்ஸை வந்து எப்பயுமே வந்து கேர்ஃபுல்லாக பாதுகாக்கிறது நம்மளுடைய கையில் தான் வந்துருக்கு. ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அனுப்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.